அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கிருபானந்த வாரியார் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மல்லையதாசர் கனகவள்ளி தம்பதியருக்கு 4வது பிள்ளையாக பிறந்தவர்தான் காங்கேய நல்லூர் கிருபானந்த வாரியார். தந்தையை இவரின் கல்வி குரு. 8 வயதில் காவி பாடி 12 வயதில் 12,000 பண்களை மனப்பாடம் செய்து 18 வயதில் சொற்பொழிவு வித்தகராக உருவானவர்தான் அருள்மிகு கிருபானந்த வாரியார். வாரியாரின் சுவாமிகள் அவையறிதலின் பரம ஞானி. யாருக்கும் தக்கன என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என நொடியில் கணித்து விடும் திறமைதான் இவருடைய சிறப்பம்சம். இறையருளால் இவருக்கு கிடைத்திருந்தது. தீவிரமான முருக பக்தர், ஆன்மீக எழுத்தாரும் கூட இவர். திருப்புகழ் அமுதம் எனும் திங்கள் இதழை நடத்தி வந்தவர். 500க்கும் அதிகமான ஆன்மீக கட்டுரைகளை கிருபானந்த வாரியார் எழுதியுள்ளார். தாத்தா சொன்ன குட்டி கதைகள், பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு என 150க்கும் அதிகமான நூல்களை எழுதியுள்ளார். எல்லோராலும் அறியப்பட்டவர்தான் கிருபானந்த வாரியார். சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியார் தான். சைவ சித்தாந்தம், பக்தி நெறி, இறையருள் பற்றி மணிக்கணக்கில் பிரசங்கம் நிகழ்த்தி எப்பேற்பட்டவரையும் ஈர்த்திவிடும் திறன் கொண்டவர்தான் கிருபானந்த வாரியார். இசை பேரறிஞர் என்பதால் தேவாரம், திருமந்திரம், திருப்புகழ் என பக்தி சுவை சுட்டும் பதிகங்கள் பாடியும் அவற்றை விளக்கியும் மெய்யன்பர்களுக்கு அருளாசி வழங்குவதில் வல்லவர். அவரின் நகைச்சுவை சுற்றாற்றலுக்கு மயங்காத ஆளே அந்த காலத்தில் இல்லை. இப்போது நாம் சொல்லுகின்ற டைமிங் என்பதன் மொழி வடிவம்தான் வாரியார் சுவாமிகளின் உரை. ஒரு முறை மேடையில் வாரியார் சுவாமிகள் பேசி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் கூட்டிலிருந்து சிலர் எழுந்து செல்லத் தொடங்கினர். அதை பார்த்துவிட்டு மாபெரும் வருத்தமடைந்த கிருபானந்த வாரியார், குறிப்பாக அதை பார்த்துவிட்டு கிருபானந்த வாரியார் அவர்கள் தான் பேசிக்கொண்டிருந்த விஷயத்தை இடைவெளி விட்டுவிட்டு, எனக்கு எதுக்காக சொல்லின் செல்வர் பட்டம் கொடுத்தாங்கன்னு தெரியுமா? பட்டம் வாங்குவதே புரியவில்லை, இப்போதான் தெளிவாக விளங்குகிறது என கூறுகிறார். கூட்டம் திருத்தெருவன விழித்திருக்க சுவாமிகளே தொடர்கிறார். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அவர்கள் புறப்படுகிறார்களே, நான் சொல்லின் அவர் செல்வர், அதை கேட்டு குறிப்பிட்டு தானே எனக்கு அந்த பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் என சுவாமிகள் சொன்னதும் கூட்டம் முழுவதிலும் சிரிப்பலை. இந்த தகவலை வாரியார் நினைவு பகிர்ந்தலின் போது பேராசிரியர் கு. ஞான சம்பந்தம் கூறுகிறார். நகைச்சுவை தேவைப்படும் இடங்களில் மட்டும் நறுக்காக பயன்படுத்துவதில் வல்லவர் வாரியார் சுவாமிகள். 1991 லண்டன் பயணம் முடித்து தமிழகம் திரும்பும்போது அந்த நாளில்தான் விமானத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அவரின் சொற்பொழிவு 80க்கும் அதிகமான குறுந்தகடுகளாக வெளிவந்துள்ளன. அதை கேட்க சிவிக்கும் மனக்கும் இன்பம் கண்டிப்பாக உறுதி. அவ்வளவு சிறப்பு மிக்க கிருபானந்த வாரியார் அவர்கள் கண்டிப்பாக அவருடைய சொற்பொழிவை கேட்டு மயங்காத ஒரு சிறந்த மனிதர் எவரும் இல்லை எனவே பார்க்கப்படும். கிருபானந்த வாரியார் அவர்கள் மிக சிறப்பான முருக பக்தராக வருகிறார். அவர் என்பது ஒரு ஆன்மீக துறவியாகவும் செயல்பட்டவர். ஒரு துறவி, அறிஞன், சொற்பொழிவாளர், எழுத்தாளர் மற்றும் பக்தி ஆகியோரின் அனைத்து குணங்களையும் ஒருங்கிணைந்த ஒருவர் தமிழ் பேசும் உலகம் அரிதாகவே கண்டுகிறது. முக்கியமாக பக்தியின் உருவமாக இருந்தார். முருகருடன் தன்னை மிகவும் ஆழமாக அடையாளம் கண்டு கொண்ட அவர் ஒற்றை விற்று மற்றொரு நினைத்து படிப்பதில் கடினம். அவரது சொற்பொழிவை கேட்கவும் அவரது அருளை அனுபவிக்கவும் மக்கள் வெகு தொலைவில் இருந்து வந்தனர். திருப்புகழ் அல்லது ராமாயணம் என எந்த விஷயத்தில் அவர் பேசினாலும் அவர் உடனடியாக பார்வையாளர்களுடன் ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி அவர்களை இசை, பக்தி மற்றும் அறிவு நிறைந்த ஒரு புதிய உலகத்திற்கு உயர்த்தினார். அவர் வந்தார், பேசினார், வென்றார் என்று ஒரு பக்தர் விவரித்தார். பக்தியின் செய்தியை இந்தியாவில் மட்டும் வழங்கவில்லை. இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் அமெரிக்கா போன்ற உலகில் பல்வேறு பகுதியில் உள்ள முருக பக்தரின் இதயங்களை கண்டிப்பாக கவர்ந்தெழுத்தார். அவர் திருமுருக கிருபானந்த வாரியார் தமிழரின் இதயத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்தவர்தான் கிருபானந்தர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள காங்கேய நல்லூர் கிராமத்தில் செங்குந்த வீர சமய சமூகத்தை சேர்ந்த மல்லையதாசர் மற்றும் கனகவள்ளி தம்பதியருக்கு 11 குழந்தைகள் பிறந்தன. கிருபானந்த வாரியார் 4வது குழந்தையாக 1906ஆம் ஆண்டு பிறந்தார். இசை மற்றும் பக்தி சொற்பொழிவு நன்கு தேர்ச்சி பெற்ற மல்லையதாசர் இந்த குழந்தைக்கு கிருபானந்த வாரி என
பெயரிட்டார். கிருபா என்றால் வார்த்தைக்கு இரக்கம் மற்றும் கருணை, ஆனந்தா என்றால் பேரின்பம், வாரி என்றால் மழை என பொருள் இருக்கிறது. கிருபானந்த வாரி தனது பெயரில் உண்மையான அர்த்தம் தனது அனைத்து ரகசியங்களையும் தனது பக்தி இசை மழையால் மூழ்கடித்து அவர்களை உயர்ந்த பேரின்ப நிலைக்கு உயர்த்தினார். தனது சொந்த தந்தை வழிகாட்டியாகவும் குருவாகவும் தத்துவ ஞானையும் பணியாற்றுவதால் கிருபானந்த வாரி ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் பக்தி பற்றி ஒரு சிறந்த பேச்சாளராகவும் உயர்ந்து நின்றார். கிருபானந்தருக்கு 3 வயதாக இருக்கும்போது அவரது தந்தை அவருக்கு மொழி, இலக்கணம் மற்றும் ஆன்மீகத்தின் அடிப்படை பாடங்களை கற்பிக்க தொடங்கினார். அவர் 8 வயதை எட்டிய போது இசையமைக்கவும் பாடவும் தொடங்கினார். தேவாரம், திருப்புகழ், திரு அருட்பா, கந்தபுராணம், கம்பராமாயணம், வில்லி பாரதம் ஆகியவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தால் மேலும் 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை மனப்பாடம் செய்தார். கற்றறிந்த பண்டிதர்கள் கூட எளிதில் புரிந்து கொள்ள முடியாத சில கடினமான மற்றும் சிக்கலான கவிதை மற்றும் அஷ்ட நாகபந்தனம், வேல், ஈட்டி மற்றும் மயில் போன்ற பாடல்களை பாடி இயற்றினார். முக்கியமாக இவர் ஒரு சிறந்த பேச்சாளர். மல்லியதாசர் இசை சொற்பொழிவு கலையில் ஒரு சிறந்தவராக பாராட்டப்பட்டார். பல்வேறு இடங்களில் கோவில்களில் இருந்தும் பக்தி சொற்பொழிவு நிகழ்த்த அவருக்கு அழைப்புகள் வந்தன. ஒரு நாள் ஏதோ ஒரு கடமை காரணமாக மல்லியதாசர் வாக்குறுதியபடி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முடியவில்லை. எனவே அவரது மகன் கிருபானந்தரை அந்த பணியை செய்ய அனுப்பினார். இளம் கிருபானந்தரை பார்த்ததும் மல்லியதாசர் இப்படி சொற்பொழிவு ஆற்ற ஒப்புக்கொண்டு தனது இளம் பையனை அவருக்கு பதிலாக நியமித்தார் என இப்பேற்பட்ட ஆச்சரிப்பவர்கள் பார்வையாளர்கள் உயர்ந்த எதிர்பார்ப்புகளை இந்த பையனால் நிறைவேற்ற முடியுமா என்று அவர்கள் சந்தேகித்தனர். ஆனால் பார்வையாளர்களின் கேட்க தொடங்கிய தருணம் அவர்கள் மயக்கமடைந்தனர். இவ்வளவு இளம் வயதில் சிறந்த அறிவு என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அதாவது அப்போது வாரியருக்கு 18 வயது. அவரது வயதுக்கேற்ப அவர் ஆற்றிய சொற்பொழிவு மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் இருந்தது. படிப்பறிவில்லாதவர்கள் கூட அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் பிறகு வாரியார் எங்கு உரையாற்றினாலும் மக்கள் அதிக எண்ணிக்கையில் வந்தனர். ஏனென்றால் வாரியார் தங்களுக்கு தேவையான அனைத்து பக்தி கோட்பாடுகளை மற்றும் தெய்வீக சக்திகளை நகைச்சுடன் சேர்த்து வழங்க முடியும் என்பதை அறிந்தார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.